ஹலோ ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு ஃபீல் குட் மோட்டிவேஷன் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம படத்தோட ஹீரோ அவரோட சேவிங்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையுமே ஒரு தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால அவர் கையில் இருக்க காசு எல்லாருமே போயிடுது. அவரோட மனைவி அவரை விட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு பையனோட நடுத்தருவில் நிற்கிறாரு. அவருக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு இல்லை, சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பாடு இல்லை. ஆனால் அவர் ஒரு வேலை வாங்குறதுக்காக 6 மாதம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு. அதுவும் சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறாரு. கடைசியில் அவருக்கு அந்த வேலை கிடைச்சதா இல்லையா, அவரால் அவரோட பையனுக்கு 3 வேளை சாப்பாடும் தங்கறதுக்கு ஒரு நல்ல இடமும் ஏற்படுத்தி கொடுக்க முடிஞ்சுதா இல்லையான்னு சொல்கிற கதை தான் தி பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ். பொதுவாகவே எல்லாருமே மதர்ஸ் லவ் தான் கிரேட்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் மாறலாம். ஃபாதர்ஸ் லவ்வும் கிரேட் தாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு அவர் மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாப்கார்ன்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு குட்டி பையனை கூப்பிட்டுட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கார்ல, இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ கிறிஸ் கார்னர். அவர் கூட வந்துட்டு இருக்கான்ல அந்த குட்டி பையன், அவன் பேர் தான் கிறிஸ்டோஃபர், அவரோட பையன். இப்போ நம்ம ஹீரோ அவரோட பையனை கூப்பிட்டு போய் ப்ரீ ஸ்கூலில் விட்டுட்டு அவர் நேராக ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்போ பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோவை பார்க்குற ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தவன், இது டைம் மிஷின் தானே, எனக்கு தெரியும், என்னையும் இந்த டைம் மிஷினில் கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனால் ஆக்சுவலாக அவர்கிட்ட இருக்கிறது டைம் மிஷின் இல்லைங்க, அவர் வச்சிட்டு இருக்கிறது போன் டென்சிட்டி மேனர். அதாவது நம்ம எக்ஸ்ரே மிஷின் இருக்குல்ல, அதே மாதிரி இதுவும் ஒரு மிஷின். ஆனால் இது எக்ஸ்ரே மிஷினை விட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதிகமாக நமக்கு கொடுக்கும். பட் பிரச்சனை என்னன்னா, இது நார்மல் எக்ஸ்ரே மிஷினை விட 2 மடங்கு விலை அதிகம். இந்த மிஷினை விற்கிற சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக தான் நம்ம ஹீரோ இருக்காரு. ஆனால் இந்த மிஷினை யாரும் வாங்க மாட்டாங்க, ஏன்னா இது ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கு, இதோட யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. அங்கேருந்து கிளம்புன ஹீரோ அவரோட ஒய்ஃபை தான் போய் மீட் பண்ணுறாரு. அவங்க மார்னிங் ஷிஃப்ட்டும் பார்க்குறாங்க, நைட் ஷிஃப்ட்டும் பார்க்குறாங்க. இடையில இருக்கிறது அவங்களுக்கு 5 மணி நேரம் பிரேக் தான். இவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு, இன்னைக்கு நீ பையனை நீ கூப்பிட்டு வந்துடுறியா, எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, இன்னைக்கு நான் எப்படியாச்சும் இந்த மிஷினை வித்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க, என்னன்னா மனுஷன் நினைச்சிங்களா இல்லை மிஷின்னு நினைச்சிங்களா, எனக்கு கிடைக்கிறதே அந்த 5 மணி நேரம் பிரேக் தான், நான் இதுலேயும் அவனை போய் கூப்பிட்டு வந்து அவனை குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு 3 மணி நேரம் ஆகிடும், நான் எப்போ தான் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோக்கு புரியுது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. பட் ஹீரோட நிலைமை அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அவர் அந்த மிஷினை விற்கிறதுக்காக பக்கத்து ஊரில் இருக்க ஹாஸ்பிட்டல் போய் அதை விற்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கேயும் அவரால் விற்க முடியல. மாதத்துக்கு 2 மிஷினை விற்றாதான் நம்ம ஹீரோவால் அவர் வீட்டோட ரெண்ட்டையும் அவரோட மாத செலவையும் பார்த்துக்க முடியும். கூட ஒரு மிஷினை சேர்த்து வித்தாருன்னா, தோ இங்கே தூக்கிட்டு போகிறாங்களா அவரோட கார், அந்த காருக்கு ஃபைன் கட்டி அந்த காரை அவரால் வெளில எடுக்க முடியும். பட் பிரச்சனை என்னன்னா, இந்த மாதத்தில் அவர் ஒரு மிஷின் கூட இன்னும் விற்கல. அன்றைக்கி நைட்டு ஹீரோ அவங்க ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, உங்களுக்கு டேக்ஸ் கட்ட சொல்லி ஒரு பில் வந்திருக்கு, நீங்கள் டேக்ஸ் கட்டிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, இல்லை நான் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டேக்ஸ் கட்டிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க, கிட்டத்தட்ட 60,000 கிட்ட வந்திருக்கு, அடுத்த மாதம் போனால் 70,000 ரூபாய் கிட்ட ஆகிடும், தயவு செஞ்சு டேக்ஸ் கட்டிருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சண்டை போடுறாங்க. ஹீரோ, நான் எப்படியாச்சும் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில் ஹீரோ அந்த மிஷினை எடுத்துகிட்டு விற்கலான்னு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒருத்தவன் செம்ம சூப்பரான ஒரு காரில் வந்து இறங்குறான். அதை பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹீரோ உடனே அவன்கிட்ட கேட்காரு, ஹலோ, உங்ககிட்ட நான் 2 கேள்வி கேட்கணும். ஒன்று, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2வது நீங்கள் அதை எப்படி பண்ணுறீங்க, இதுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன், நான் ஒரு ஸ்டாக் புரோக்கராக இருக்கேன், அதனால தான் என்னால் எப்படி சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ, அதுக்கு நிறைய படிச்சிருக்கணும்ல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு படிப்புலாம் பெருசாக தேவையில்ல, உனக்கு கணக்கு நல்லா போட தெரியணும், அப்புறம் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா ஜாலியாக பேச தெரியணும், இது 2 மட்டும் இருந்தாலே போதும், ஒன்னாலே ஸ்டாக் புரோக்கர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. அவர் அந்த வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. மறுநாள் காலைல ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ஸ்டாக் புரோக்கர் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு. ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துடுது. ஏன் நீங்கள் சயின்டிஸ்ட் ஆக வேண்டியதானே, நீங்களாம் எது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எவ்வளோ கஷ்டம் போயிட்டு இருக்கு தெரியுமா, இதில் வந்து சும்மா விளையாட்டுத்தனமாக நான் ஸ்டாக் புரோக்கர் ஆக போகிறேன் அது ஆக போகிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவர்கிட்ட சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க இருக்க குடும்ப சுச்சுவேஷன் அந்த நிலைமையில இருக்கு. மறுநாள் காலையில் ஹீரோ அதே இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது அங்கே புதுசாக வேலைக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்குன்றதை பார்க்குறாரு. அதை பார்த்ததுமே அவர் உள்ளே போகிறதுக்காக அவர் கையில் வச்சிருக்க மிஷினை அங்கே ரோட்டில் பாட்டு பாடிட்டு இருக்க ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து, இதை பார்த்துக்கோ, நான் அவனுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. தயவு செஞ்சு இதை எடுத்துகிட்டு போய் விற்கணும்னு நினைக்காத, ஏன்னா இதை என்னாலே விற்க முடியல, ஒன்னாலையும் விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போறாரு. உள்ளே போய் அவர் அவங்க கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு இருக்கும்போதே இந்த பொண்ணு அந்த ஸ்கேனர் மிஷினை தூக்கிட்டு ஓடுறத பார்த்த ஹீரோ வேகமாக அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணி ஓடுறாரு. ஆனால் அந்த பொண்ணை அவரால் பிடிக்க முடியல. ரொம்பவே சோகமாக வீட்டுக்கு போகிற ஹீரோ மறுநாள் அந்த
அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த ஆஃபீஸில் இருக்க மெயின் மேனேஜர்கிட்ட கொண்டு போய் அவரோட அப்ளிகேஷனை கொடுத்து, இங்கே பாருங்கள் சார், நான் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணுவேன், தயவு செஞ்சு என் அப்ளிகேஷனை நல்லா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷனை கொடுக்குறாரு. நீ போப்பா, உனக்கு ஒரு வாரத்தில் கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கேருந்து வெளில வர ஹீரோ அவரோட மிஷினை தூக்கிட்டு போன பொண்ணை அங்கே பார்க்குறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு விரட்டிகிட்டே போய் ஒரு பஸ்ஸில் ஏறி அந்த பொண்ணை பிடிச்சி அவகிட்ட அந்த மிஷினை வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ வீட்டுக்கு போகிற ஹீரோக்கு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட இருந்த மிஷினை நேற்று அவர் வித்துட்டாருன்னு அவர் ஒய்ஃப் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் 2 மிஷினோட வீட்டுக்கு போனதுமே அங்கே அவர் ஒய்ஃப் செம்மையாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதுலேருந்து இப்போ வரைக்கும் நீ இந்த கதையை தான் சொல்லிட்டு இருக்க, எல்லாம் சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும்னு. நேற்று நீ இதை வித்துட்டு வந்தேன்னு நினச்சேன், இன்னைக்கு 2 மிஷினாக தூக்கிட்டு வந்திருக்க. இப்படியே போயிட்டு தான் நம்ம லைஃப் என்ன ஆகுது, இனிமேல் உன் கூட வாழணுமா வேணாமான்ற யோசனைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. மறுநாள் ஹீரோ வழக்கம் போல் மிஷின் எடுத்துகிட்டு விற்கலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்காரு. அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளில வர மேனேஜரை பார்க்குறாரு. அந்த மேனேஜர் கிட்ட போய், சார் நான் அப்ளிகேஷன் கொடுத்து 1 மாதம் ஆகுது, இது வரைக்கும் நீங்கள் ஒரு கால் ஒரு மெசேஜ் கூட பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் இம்பார்ட்டண்டான மீட்டிங்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ஹீரோ டக்குன்னு, சார் நானும் அங்கே தான் போகிறேன், வாங்க நம்ம 2 பேரும் இந்த காரை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி பரவாயில்ல நீ வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாரு. அப்போது ஹீரோ சொல்கிறத அவர் கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் அவர் கையில் அந்த ரூபிக் கியூப் வச்சு விளாண்டுட்டே இருக்காரு. இதை பார்த்ததுமே ஹீரோ, இங்கே கொடுங்க சார், நான் அதை சால்வ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர், இல்லை இது உன்னால் முடியாது, இது யாராலுமே முடியாது, இது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ, இங்கே கொடுங்க நான் அதை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹீரோ அந்த கார் நிற்கும் போது அடுத்த சில நிமிஷத்துலேயே அவர் அதை ரூபிக் கியூபை சால்வ் பண்ணி கொடுக்குறாரு. இதை பார்த்த மேனேஜரால் நம்பவே முடியல. இது எப்படி நீ பண்ண, ரொம்ப கஷ்டமாச்சே, சரி சூப்பர் நல்லா பண்ண அப்படின்னு அந்த ரூபிக் கியூப் எடுத்துகிட்டு அவர் போயிடுறாரு. காரோட பில் அவர் கொடுக்கவே இல்லை. இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காரோட பில் 180 ரூபா வந்துருச்சு. ஆனால் நம்ம ஹீரோ கையில் 50 ரூபா தான் இருக்குது. நம்ம கிட்ட கையில் காசு இருக்கா இல்லையான்னு தெரியாமல் ஒரு சில இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அங்கே போய் அந்த காசு கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் வரும்போது ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு போயிடுவோம்ல, அந்த சுச்சுவேஷனுக்கு ஹீரோ போயிடுறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கூச்சத்தில் அவரோட கண்ணே கலங்க ஆரம்பிக்குது, எப்படி இந்த காசை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் திடீர்னு ஹீரோ என்ன பண்ணுறாருனா, அந்த கார்லேருந்து குதிச்சு இறங்கி ஓடுறாரு. ஐயோ நம்ம அந்த மிஷினை மறந்துட்டோமேன்னு மறுபடியும் ஓடி வந்து அந்த மிஷினை எடுத்துகிட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் எப்படியாச்சும் கொடுத்துட்றேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறாரு. அந்த கார் டிரைவர் விடாமல் தோர்த்திக்கிட்டே வரான். ஒரு கட்டத்தில் ஹீரோ ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் ஏறுறாரு. ஆனால் அவர் உள்ளே போய் ஏறுறதுக்குள்ளே அந்த டோர் க்ளோஸ் ஆகிடுது. அதனால் அவர் மிஷினை அங்கேயே போட்டுட்டு வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுது. இதில் இவர் இந்த ஒரு மிஷினை இங்கேயே போட்டதுனால இவர் 1 மாதத்துக்கான வருமானம் அந்த மிஷினில் போயிடுது. இதனால் ரொம்பவே மனம் உடஞ்சி டென்ஷன் ஆகிடுறாரு ஹீரோ. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ரெயின்லேருந்து இறங்கி ஒரு டெலிஃபோன் பூத்துலேருந்து அவர் ஒய்ஃப் கால் பண்ணுறாரு. இங்கே பாரு லிண்டா, நான் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பையனை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப், நீங்கள் எப்பயுமே இப்படி தான், கடைசி வரைக்கும் நீங்கள் திருந்த போகிறதில்ல, நான் இனிமேல் உங்கள் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிறிஸ்டோஃபரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து கிளம்ப போகிறோம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர்கிட்ட இருக்க கொஞ்சம் சில்லறையை எடுத்துகிட்டு போய் ரொம்ப வேகமாக அவர் வீட்டுக்கு தலை தெறிக்க ஓடி வராரு. ஆனால் அவர் வீடு திறந்து தான் இருக்குது. உள்ளே போய் பார்க்குறாரு, யாருமே இல்லை, அங்கே ட்ரெஸ் எதுவுமே இல்லை. அவருக்கு புரியுது அவங்க ஒய்ஃப் வந்து அவரை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. இதனால ரொம்பவே மனம் உடஞ்சி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஃபோன் வருது. ஒய்ஃப் தான் கால் பண்ணுறாங்களோன்னு நினச்சி வேகமாக ஓடி போய் எடுக்கிறாரு. ஆனால் கால் பண்ணியிருக்கிறது அந்த ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனியோட மேனேஜர். அவர் இன்னைக்கு ஹீரோ அந்த கேமை சால்வ் பண்ணதுனால ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டார் போல. நாளைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம், நீ மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பர் கொடுக்குறாரு. அதை எழுதுறதுக்கு கூட ஹீரோ கிட்ட பென் இல்லை. ஹீரோ அந்த நம்பரை மனப்பாடம் பண்ணிட்டு வேகமாக பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓடுறாரு. ஒரு பெண்ணு வாங்கி அந்த நம்பரை நோட் பண்ணானு. அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து, மச்சான் நேற்று மேட்ச் பார்த்தியாடா, செம்மையான கோல், 20 செகண்ட்ஸில் கடைசி 15 செகண்டில் கோல் அடிக்கிறா, 3 கோல் செம்மையா இருக்கு அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காரு. இதை ஹீரோ டக்குன்னு, டே தயவு செஞ்சு நம்பர்ஸை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாத அப்படின்னு ஒரு பெண் எடுத்து வேகமாக மேனேஜரோட நம்பரை ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு, இங்கே பாரு மச்சான், நீ எனக்கு கொடுக்க வேண்டியது 1500 ரூபா இருக்கு, அதை எப்போ தரப்போற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு, கொடுக்குறேன்டா அப்படின்னு, சீக்கிரம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக போகிறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு, ஏன் நீ இப்போ சொன்னது கூட நம்பர் தான்டா அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் போயிட்டு தனிமையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஹீரோ நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருக்காரு. மறுநாள் காலையில் ஹீரோ போய் அவர் ஒய்ஃபை மீட் பண்ணுறாரு. அவங்க, எனக்கு இனிமேல் உன் கூட வாழ பிடிக்கல, இனிமேல் என்னையே என் பையனை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்பவே சண்டை போடுறாரு ஹீரோ. இனிமேல் பையன் என் கூட தான் இருப்பான், நீ போகிறதா இருந்தா போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கேருந்து ப்ரீ ஸ்கூலுக்கு வர்ற ஹீரோ கிறிஸ்டோஃபரை கூப்பிட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போய் அவனுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு பர்கரை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ யாரும் வீட்டு கதவை தட்டுறாங்க. ஹீரோ போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அங்கே வந்திருக்கிறது அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி நீ 3 மாதத்துக்கான ரெண்ட் பே பண்ணல, நாளைக்கு காலையிலே நீ வீட்டை காலி பண்ணிவிடு, நாளைக்கு பெயிண்டர்ஸ் வராங்க, வீட்டை பெயிண்ட் பண்ண போகிறோம், இந்த வீட்டுக்கு வேற ஒருத்தவங்க வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ அது கேட்டதுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதெல்லாம் முடியாது, நாளைக்கு காலையிலே பெயிண்டர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ, நானே இந்த வீட்டை பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே, உன் பையன் இந்த வீட்டில்
வீட்டில் இருக்கிறதுனால உனக்கு இந்த டைம் தரேன், 1 வீக் தான் டைம், நீ இந்த வீட்டை பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த வீட்டை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் காலைல ஏஞ்சதுமே ஹீரோ வீடை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது யாரோ காலிங் பெல் தட்டுறாங்க. திருப்பியும் போய் ஹீரோ பார்க்குறாரு. அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் உங்கள் கார் மேலே நிறையா ஃபைன்ஸ் வந்திருக்கு, நீங்கள் எதுக்குமே ஃபைன் கட்டல, அதனால நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோ அங்கே போயிட்டு நான் இப்போ என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க நீங்கள் இதுக்கான அமௌண்ட் மட்டும் பே பண்ணுங்க, நாங்கள் உங்களை விட்டுருவோம் அப்படின்றாங்க. ஹீரோ அவர் கையில் கடைசியாக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டையும் செக் புக்காக எழுதி கொடுக்குறாரு. ஆனால் இந்த செக் டிரான்சாக்ஷன் ஆக நாளைக்கு காலைல 9:30 மணி ஆகும், அது வரைக்கும் நீங்கள் ஸ்டேஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ என் பையன் இருக்கான், அவனை நான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க நீங்கள் வேணால் வேறு யாருக்காச்சும் கால் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ இப்போ வேறு வழி இல்லாமல் ஹீரோயினுக்கு கால் பண்ணி தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, பையனை இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போய் நீ வச்சுக்கோ, நாளைக்கு ஈவினிங் அவனை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் என்னால் முடியாது, நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு எனக்கு நீ பண்ணுற கடைசி உதவி தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. ஹீரோ அன்றைக்கி நாள் நைட்டு ஃபுல்லாக அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காரு. இப்போ விடிஞ்சா அவருக்கு இன்டர்வியூ, 10:30 மணிக்கு அவருக்கு இன்டர்வியூ, 9:30 மணிக்கு தான் அவர் ஸ்டேஷன்லேருந்தே கிளம்புறாரு. அங்கேருந்து அவருக்கு குளிக்கிறதுக்கோ ட்ரெஸ் மாற்றுறதுக்கோ எதுக்குமே டைம் இல்லை. டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு அங்கே போயிடுறாரு. மேலே ஷர்ட் கூட இல்லாமல் பெயிண்டோட ஸ்ட்ரைட்டாக இன்டர்வியூக்கு போயிடுறாரு. இப்போது ஹீரோவை இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க. உள்ளே போன ஹீரோ அவங்க கிட்ட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு. இங்கே பாருங்கள் சார், நான் உங்ககிட்ட பொய் சொல்லி சமாளிக்க விரும்பலை, நான் என் கார் மேலே போட்டிருக்க அந்த ஃபைனை கட்டாதனால என்னை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்போ தான் விட்டாங்க, நான் டேரெக்டாக இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாருக்குமே கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த கம்பெனியோட ஓனர் அவர் பக்கத்தில் இருக்க மேனேஜர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் இது வரைக்கும் இவர் எத்தனை வாட்டி பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மேனேஜர் நான் ஒரு 10 வாட்டி கிட்ட பார்த்துருக்கேன் சார், எப்பயாச்சும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்திருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து இல்லை சார், அவர் எப்பயுமே கோட் ஷூட் டைலாம் போட்டு பக்காவாக இருப்பார், பட் இன்னைக்கு தான் இப்படி வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதுமே அந்த மெயின் ஓனர் வந்து ஓகே பரவாயில்ல, சரி உன்னோட அப்ளிகேஷன் நாங்கள் எடுத்து பார்த்தோம், நீ 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், உனக்கு பெரிய குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ இந்த வேலைக்கு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா தெரிஞ்சால் போதும், இந்த ஜாப்க்கு நீங்கள் குவாலிஃபிகேஷன்ஸாக எதுவுமே கொடுக்கல சார், ஸோ நான் படிச்சிருக்கிறதே போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை பற்றி மேனேஜர் ரொம்பவே பெருமையாக சொன்னார், நீ ரொம்ப திறமைசாலின்னு சொன்னார், சட்டப்படாத ஒருத்தனுக்கு நான் வேலை கொடுத்தேன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ மேபி அவன் பேண்ட் ரொம்ப நல்ல பேண்ட் போட்டிருக்கான்னு சொல்லி நீங்கள் வேலை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதுமே அங்கே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவ்வளோ ஈஸியாக அந்த கொஷினை டேக்கிள் பண்ணிட்டாரு. இதை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. ஹீரோவை வந்து அவங்க வேலைக்கு ஹையர் பண்ணிடுறாங்க. அதாவது 6 மாதம் இன்டர்ன்ஷிப் ஹீரோக்கு. என்னடா பண்ண, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து அசால்ட்டாக அங்கே இருக்குங்க எல்லாருமே காலி பண்ணிட்டேன், எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, உனக்கு இன்டர்ன்ஷிப் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ இல்லை சார், நான் இது என் முடிவை நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கு மேனேஜர் என்ன விளையாடுறியா, 1 மாதமா நீ இதுக்காக வெளில வெயிட் பண்ணிட்டு நின்ன, இப்போ இது கிடைக்குது நீ வேணான்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நான் 1 மாதமாக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் நீங்கள் 6 மாதம் சம்பளமே தராமல் வேலை செய்யுன்னு சொல்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் இந்த 6 மாதத்தில் செலக்ட் ஆகலைன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு நான் எந்த கம்பெனியுமே போய் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், அப்புறம் எப்படி நான் இதில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்காக பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு இது கிடச்சிருக்கு, நீ இங்கே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்க, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு நாளைக்கு வரைக்கும்லாம் டைம் இல்லை, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ளே எனக்கு உன் முடிவை சொல்லு, அப்படி இல்லைனா விடியும் போது உன் இடத்துல நான் வேற யாராச்சும் போட்டுருவேன், என்னை தப்பாக எடுத்துக்காத, பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ ஹீரோ கிட்ட சேவிங்ஸோ இல்லை பணமோ அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. அவர்கிட்ட இருக்கிறதுலாம் அந்த 6 ஸ்கேனர் மட்டும்தான். அந்த 6 ஸ்கேனரையும் அவர் வித்துட்டாருன்னா இந்த 6 மாதத்தை அவங்க கடந்துடலாம். அப்படி அவரால் விற்க முடியலனா இந்த 6 மாதம் அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக போகும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே ஹீரோ அவர் வீட்டுக்கு வராரு. வந்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவர் பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்க பையன் கிறிஸ்டோபரை தூக்கிட்டு வராங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான். அவனை படுக்க வச்சுட்டு எனக்கு பக்கத்தூரில் ஒரு ஹோட்டலில் வேலை கிடச்சிருக்கு, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ நான் இன்னைக்கு அட்டன் பண்ண இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டான்னு சொல்கிறாரு. ஹீரோயின் நீங்கள் என்னமோ பண்ணுங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை போய் பார்த்துட்டு அவன்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், அம்மா அவனை எப்பயுமே லவ் பண்ணிட்டு இருக்கன்றதை மட்டும் சொல்லுங்கள், எனக்கு தெரியும் நீங்கள் அவனை நல்லா பார்த்துப்பீங்கன்னு, அவனை நல்லா பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ உடனே அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி எனக்கு அந்த வேலை செய்யறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோ விடிஞ்சதுமே அவங்க வீட்டில் இருக்க எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி அவர் ஃப்ரெண்டோட காரில் ஏற்றிட்டு அங்கேருந்து சும்மா 300-400 மீட்டர் தள்ளி தான் இருக்குது அங்கே ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு அவர் பையனை கூட்டிட்டு ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு போகிறாரு. அங்கே 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த சீனை நீங்கள் நிறையா இடத்துல பார்த்துருக்கலாம், நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருக்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீன் இது. ஹீரோட ஒய்ஃப் ஹீரோ விட்டு போயிட்டாங்க. அவர் கையில் இப்போ காசு இல்லை. அவரை சுற்றி இருக்குங்க யாருமே அவரை நம்பலை. அவர் கூட இருக்கிறது இப்போ அவர் பையன் மட்டும்தான். அவனுக்கும் இப்போ அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ தான் ஹீரோ இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்கிறாரு. இங்கே பாரு கிறிஸ்டோஃபர், உன் லைஃப்பில் உனக்கு ஒரு விஷயம்
விஷயம் வேணும்னா அதுக்காக போராடு. அது கிடைக்கிற வரைக்கும் நீ போராடிட்டே இரு. அது நடக்கவே நடக்காதுன்னு உன்னை சுற்றி யார் சொன்னாலும் நீ நம்பாத. ஏன் உங்கள் அப்பா நானே சொன்னாலும் நீ நம்பாத. அதுக்காக போராடிட்டே இரு. ஏன்னா சொல்கிறவங்க யாருமே ஜெயிச்சதில்லை. நீ கண்டிப்பாக ஜெயிப்ப. எப்பயுமே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்குன்னு ஒரு கனவு இருந்தா அந்த கனவை நோக்கி நீ போயிட்டே இரு. யார் சொல்கிறதையும் கேட்காத அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு நம்ம பையன் கிறிஸ்டோஃபரை கூட்டிட்டு வேற ஒரு டாக்டரை மீட் பண்ண தான் போய்கிட்டு இருக்காரு இந்த மிஷினை வைக்கிறதுக்கு. அப்போ கிறிஸ்டோஃபர் நிறைய கதைகள்லாம் சொல்கிறான். ஆனால் ஹீரோக்கு அது எதுவுமே காதில் விழல. அவர் மனசில் இருக்கிறதுலாம் ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த ஸ்கேனரை விற்கணும், இந்த ஸ்கேனரை விற்கணும். எப்படியோ ஹீரோ ஒரு ஸ்கேனர் அன்னைக்கு வித்துடுறாரு. அதனால அவர் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா இந்த மாதம் செலவுக்கான காசு அவர்கிட்ட இருக்கு. கடைக்கு போய் அந்த காசை வாங்கினதுமே அவரோட பையனுக்கு அவன் பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கி தராரு. அன்னைக்கு நாள் ரொம்பவே சந்தோஷமா போகுது. மறுநாள் காலையில் எழுந்ததுமே நம்ம ஹீரோ இன்டர்ன்ஷிப்காக போறாரு. அங்கே போனதுமே மொத்தம் 20 பேர் இருக்காங்க. அங்கே இருக்க 20 பேரில் ஒருத்தவனுக்கு மட்டும் தான் வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும். மிச்சம் 19 பேரும் வெறுங்கையோட போக வேண்டியதான். இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஹீரோ ரிஸ்க் எடுத்து இந்த வேலைக்கு வந்திருக்காரு. அங்கே வர ட்ரெயினர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. ட்ரைனிங் எல்லாமே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, போன எக்ஸாமில் 100க்கு 96 வாங்கினவங்க கூட ஃபெயில் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 வாங்கணும். அதே மாதிரி அவங்க ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். அவங்களால நிறைய ப்ராஃபிட் இந்த கம்பெனிக்கு வரணும். அப்படிப்பட்ட ஆளை மட்டும் தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். உங்களில் ஒருத்தவன் மட்டும்தான் அந்த மாதிரி ஆள். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களோட 100% எஃபர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 10 நிமிஷம் பிரேக் தரேன், எல்லாம் வெளில போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த 10 நிமிஷம் வெளில வர ஹீரோ ரோடை கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அப்போ தான் இந்த கம்பெனியோட ஓனரை பார்க்குறாரு. அவரை மீட் பண்ணி ஜாலியாக பேசிட்டு இருக்கு. அவர் ஓனர், பரவாயில்லையே நீ நீங்கள் ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக கிண்டலாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு ஹீரோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு பைத்தியக்காரன் வந்து இது டைம் மிஷினா கேட்டுட்டு தான் பாருங்க. ஹீரோ அன்னைக்கு ட்ரெயினில் ஏறும்போது ஒரு ஸ்கேனர் மிஷினை தவற விட்டுருப்பாரு பாருங்க. அந்த ஸ்கேனர் மிஷினை அவன் தான் தூக்கிட்டு போகிறான். அதை பார்த்ததுமே ஹீரோ சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரோடை கிராஸ் பண்ணி வேகமாக அவனை பிடிக்க போறாரு. அப்போ ஹீரோவை கார் இடிச்சிடுது. அந்த காரில் இடிச்சதுமே ஹீரோ அதை பற்றி கூட கவலைப்படாம அவர் காலில் இருந்த ஷூ ஒன்று காணாமல் போயிடுது. அதை தான் அவர் தேடிட்டு இருக்காரு. அந்த கார் இடிச்சவன் உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ எனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு அந்த ஷூ வேணும், எங்கே என் ஷூ, எனக்கு ஒரு ஷூ தான் இருக்குது, எனக்கு இன்னொரு ஷூ வேணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. நீ ஹாஸ்பிட்டல் போடா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. என்னால் ஹாஸ்பிட்டல்லாம் போக முடியாது, எனக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் போயிட்டு இருக்கு, நான் அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ட்ரைனிங்க்கு போயிட்டு இருக்காரு. அங்கே ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ காலில் ஒரு ஷூ தான் இருக்குது. எல்லாருமே ஹீரோ கிண்டல் பண்ணுறாங்க. ஹீரோக்கு அதெல்லாம் விட இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் தான் பெருசாக தெரியுது. மறுபடியும் ட்ரைனிங் முடிச்சுட்டு அவர் வந்து அவர் பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு போகிறாரு. மறுநாள் சீக்கிரமாகவே அவர் ட்ரைனிங்க்கு வந்துடுறாரு. ட்ரைனிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. எல்லாருமே ரொம்ப விறுவிறுப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே ஒரு ட்ரேட் சென்டர் மாதிரி இல்லாமல் ஒரு சந்தை கடை மாதிரி இருக்குது. எல்லாரும் கச்சா முச்சான் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவை மட்டும் அவரோட ட்ரெயினர் ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணுறாரு. ட்ரைனிங்க்கு நடுவில் ஹீரோவை மட்டும் போய் காஃபி வாங்கிட்டு வா, அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் லஞ்ச் வாங்கிட்டு வான்னு சொல்லி அவரோட ட்ரைனிங் டைமை நிறையா அவர் ஸ்பாயில் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஹீரோவை ரொம்பவே அண்டர் ரேட்டர்னு சொல்லுவாங்க, ரொம்பவே மட்டமாக பார்க்கறது, இவனாலாம் முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோவை ட்ரீட் பண்ணுறாரு. இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஹீரோ அவர் காதில் வச்ச ஃபோனை கீழே எடுத்து வச்சா அதில் டைம் ஆகிடுன்றதுனால அவர் காதில் வச்ச ஃபோனை எடுக்காமல் அடுத்தடுத்த கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு. தண்ணி குடிக்க போனால் தண்ணி குடிக்கிறதுக்கான டைமும் பாத்ரூம் போயிட்டு வர டைமும் அதிகமாகுதுனால அவர் தண்ணியே குடிக்காமல் தொடர்ந்து அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவர் கூட இருக்கவங்க எல்லாமே 9 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அவர் பையனை கரெக்டாக கூட்டு போகணுன்றதுக்காக அவர் 6 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுறாரு. அந்த 6 மணி நேரமும் அவர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணுன்றதுக்காக அவர் தண்ணி குடிக்காமல் ஃபோனை கீழே வைக்காமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு. கரெக்டாக டெய்லி ஆஃபீஸ் முடிஞ்சதுமே அவர் வேகமாக போய் ட்ரெயின் பஸ்ஸுன்னு மாறி அவர் பையனை கூப்பிட்டுட்டு கரெக்டாக வந்துட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஹீரோ ஒரு நாள் நோட்டீஸ் பண்ணுறாரு, அவர் என்னதான் அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலுமே அவருக்கு கால் பண்ண வேண்டிய லிஸ்ட் நிறையா இருக்கு. வேலைகள் முடியாமல் நிறைய நீண்டுகிட்டே போகுது. உடனே ஹீரோ டக்குன்னு அங்கே மெயினாக ஒரு கம்பெனியோட ஹெட்டுக்கே டைரெக்டாக கால் பண்ணிடுறாரு. அதிர்ஷ்டவசமாக ஹீரோக்கு அப்பாயின்மெண்ட்டும் அவங்க கொடுத்துட்றாங்க. இன்னும் 20 நிமிஷத்தில் ஹீரோ அந்த இடத்துக்கு போகணும். அப்போ தான் வந்து அவர் இந்த கம்பெனியோட சிஇஓவை மீட் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் வருது. ஹீரோ அங்கேருந்து வேகமாக வெளில வராரு. அப்போ அந்த பக்கம் வர அவரோட ட்ரெயினர், ஏய் கிறிஸ், இந்த என் காரை மட்டும் கொஞ்சம் பார்க் பண்ணிட, அது அந்த இடத்துல நிற்கிது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே நின்றுட்டே இருந்தால் எனக்கு ஃபைன் பண்ணிடுவாங்க, தயவு செஞ்சு இதை பக்கத்து தெருவில் நிறுத்திடு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னாலும் அவர் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவர் கார் கீயை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஹீரோ வேறு வழி இல்லாமல் அவர் கார் எடுத்து நிறுத்தலான்னு ட்ரை பண்ணுறாரு. அந்த இடம் ஃபுல்லாகவே டிராஃபிக் ஜாமாக இருக்குது. ஹீரோக்கு எங்கே போய் நிறுத்துறதுன்னு தெரியாமல் ஒரு இடத்துல நிறுத்திட்டு ரொம்ப வேகமாக முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த சிஇஓவை பார்க்க போகிறாரு. ஹீரோ அங்கே போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சிஇஓ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ அந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணிடுறாரு. இதனால ரொம்பவே கஷ்டப்படுறாரு ஹீரோ. இப்போ வெளில வந்து ஹீரோ பார்க்குறாரு, அங்கே அவரோட ட்ரெயினரோட காரில் பார்க்கிங் டிக்கெட் ஒன்று வச்சுருக்காங்க, அதாவது ஃபைன் போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோ அந்த ஃபைனை எடுத்துகிட்டு போய் அவர் பே பண்ணுறாரு. அவர் பையன் கேட்குறான், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ பார்க்கிங் டிக்கெட்டுக்கு ஃபைன் பே பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் பையன், உங்ககிட்ட தான் காரே இல்லையே, நீங்கள் எப்படி ஃபைன் பே பண்ணுவீங்க, இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா அப்படின்றாரு. பட் இருந்தாலும் ஹீரோ மனந்தள
கவலைப்படாம என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் சண்டே தன்னோட பையனை கூட்டிட்டு அப்படியே அவர் வீட்டு பக்கம் கேஷுவலா போற மாதிரி அவர் வீட்டு காலிங் அடிச்சு, இங்க பாருங்க சார், அன்னைக்கு நான் மீட்டிங்கை மிஸ் பண்ணிட்டேன், ஐம் சாரி, உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, இன்னொரு நாள் இந்த மீட்டிங்கை ரீஸ்கெடியூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வந்து சரி ஓகே சார், மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ தான் அந்த சிஇஓ சொல்றாரு, மேட்ச்சுக்கு போறீங்களா? நாங்களும் மேட்ச்சுக்கு தான் போகிறோம், உங்களுக்கு சீட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ எனக்கு அங்கே ஒரு ஓரத்தில் ஒரு சீட் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆக்சுவலாக ஹீரோ அந்த மேட்ச்சுக்கு டிக்கெட்டும் எடுக்கல, அவர் அந்த மேட்ச்சுக்கும் போகல, அவர் சும்மா சொல்கிறாரு. ஆனால் டக்குன்னு சிஇஓ வந்து பரவாயில்ல, என்கிட்ட 2 டிக்கெட் எக்ஸ்ட்ராவே இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு போகிறாரு. ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவர்கிட்ட காசே இல்லை, பட் இருந்தாலும் சிஇஓ கூப்பிட்டதுமே ஜாலியாக போகிறாரு. அது ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு இடத்துல உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது அந்த சீட். அந்த இடத்துல இருக்குங்க எல்லாருமே பணக்காரங்க தான், நார்மலான பீப்புள் யாருமே இல்லை. அங்கே இருக்குங்க எல்லாமே ரொம்ப ரிச்சான பீப்புள் தான் இருக்காங்க. அதை பார்த்ததுமே சும்மா சொல்லணுமா, ஒரு ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் போகிறதுக்கே நம்ம ஆள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு. இப்போ அவ்வளோ பெரிய ஆளுங்க கூட்டத்துக்கு நடுவில் ஹீரோ விட்டா சும்மா விடுவாரா? எல்லார்கிட்டையும் அவர் அப்பாயின்மெண்ட் போட்டுறாரு. எல்லார்கிட்டையும் நல்லா பேசி அவங்க கான்டாக்ட்லாம் வாங்கிக்கிறாரு. இந்த பிஸ்னஸில் முக்கியமான விஷயமே கான்டாக்ட் தான். அது ஹீரோக்கு இந்த இடத்துல நிறையவே கிடச்சிருச்சு. அந்த மேட்ச் முடிஞ்சதுமே ஹீரோ அங்கேருந்து கிளம்பி தான் பையனை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்படியே நாட்கள் போது. ஹீரோ டே நைட்டாக உட்காந்து படிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட மிஷின்ஸ் எல்லாத்தையுமே 4 மாதத்தில் எல்லா மிஷினுமே அவர் வித்துறாரு. அவர்கிட்ட மிச்சம் இருக்க 2 மாதத்தை ஓட்டுறதுக்கான பணமும் இருக்குது. எல்லாமே ப்ராப்பராக போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு நாள் வர்ற வரைக்கும் அப்போது ஹீரோக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் டேக்ஸ் இன்னும் பே பண்ணல, அதனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்ககிட்ட இருக்க காசு எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வருது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஹீரோயின் ஸ்டார்டிங் டின்னரில் சொல்லியிருப்பாங்க நீங்கள் இன்னும் டேக்ஸ் கட்டலன்னு. அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை கவர்மெண்ட் அவருக்கே தெரியாமல் அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் எடுத்துடுறாங்க. இதனால் ஹீரோ கிட்ட இப்போ எல்லா அமௌண்ட்டுமே போயிடுது. மிச்சம் இருக்க 2 மாதம் எப்படி ஓட்டுறதுனே தெரியாமல் ஹீரோ தவிச்சு போய் நிற்கிறாரு. ஹீரோக்கு ஒழுங்காக தூக்கம் கூட வர மாட்டேங்குது. ஏன்னா அவர் கையில் இப்போ இருக்கிறது வெறும் 2000 மட்டும்தான். 2 மாதம் வெறும் 2000 மட்டும் வச்சு எப்படி ஓட்டுறதுன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. மறுநாள் காலையில் எழுந்ததுமே ஹீரோ அவர் ஃப்ரெண்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து, ஏ கிறிஸ், இன்னும் இந்த மாசத்தோட வாடகை கொடுக்கல, எப்போ கொடுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன், என்கிட்ட காசு வந்ததுமே கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறாரு. அவர் ஃப்ரெண்டு கிட்ட, ஏ மச்சான், நீ எனக்கு 1500 தர வேண்டியது இருக்குல்ல, அதை குடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் ஃப்ரெண்டு, 1500 என்ன 1500 அப்படின்னு கேட்குறாரு. டேய், நீ எனக்கு 1500 தரணும்டா, அதை தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு தான் உங்கள் வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஹோட்டலில் வச்சுனே, அதுக்கே அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, 400 மீட்டர் போகிறதுக்கு உனக்கு 1500 அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்கிட்ட காசு இல்லை அப்படின்றாரு. ஹீரோ பாக்கெட்லாம் எடுத்து செக் பண்ணுறாரு, அவர்கிட்ட காசு இல்லை. அவர் ஃப்ரெண்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோ, எனக்கு என் பணம் வேணும் அப்படின்னு கத்திட்டு நிற்கிறாரு அந்த இடத்துல. வேற வழி இல்லாத ஹீரோ பார்க்கில் போய் உட்காந்துருக்காரு. அவன் பையன் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஹீரோ தவிச்சு போய் நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஒரு வாழ்க்கையே 2 போயிருக்கு. அந்த இடத்துல அவருக்கு ஒரு சின்ன ஒளி தெரியுது. இந்த அவரை மிஸ் பண்ண மிஷினை ஒரு பைத்தியக்காரன் எடுத்து சுற்றிட்டு இருக்கான்ல, அவன் அந்த பார்க்கில் அலைஞ்சிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே ஹீரோ வேகமாக ஓடி போய் அவன் கிட்ட இருந்து குட்ரா மிஷினை அப்படின்னு பிடிக்கிட்டு வந்துடுறாரு. இந்த மிஷினை வித்துட்டா இந்த 1 மாசத்தை எப்படியாச்சும் கடந்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஹீரோக்கு வருது. அவர் பையனை கூப்பிட்டுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்குறாரு. எங்கேயுமே அந்த மிஷினை விற்க முடியல. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனால் அவர்கிட்ட கொண்டு போய் அதை டெமோ காட்டலான்னு பார்க்கும்போது அந்த மிஷின் ஒர்க் ஆகல. ஏன்னா அந்த பைத்தியக்காரன் அதுக்குள்ளே எதை உடச்சி வச்சானு தெரியல. ஹீரோ அதனால ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, பரவாயில்ல, நீங்க இந்த மிஷினை எடுத்துட்டு போங்க, நீங்க ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ, சரி ஓகே, சாரி சார், நான் மறுபடியும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையனை கூப்பிட்டுட்டு அவர் தங்கியிருக்க ஹோட்டலில் போய் பார்க்குறாரு. ஹீரோ ரெண்ட் பே பண்ணதுனால ஹீரோட திங்ஸ் எல்லாத்தையும் வெளில எடுத்து வச்சுட்டு அவர் ரூமை லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. ஹீரோவால் அந்த ரூமை ஓப்பன் பண்ண முடியல. இப்போ நைட்டு தங்கறதுக்கு இடமும் இல்லை. இப்போ ஹீரோக்கு கையில் காசும் இல்லை, தங்கறதுக்கு இடமும் இல்லை. வேற வழி இல்லாத ஹீரோ அவர் பையனை கூப்பிட்றாரு. அவன், நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். எல்லா பக்கமும் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ஹீரோவால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பையனை பிடிச்சி அவர் செம்மையாக கத்திடுறாரு. மறுபடியும் ஹீரோ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் டேரெக்டாக அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறாரு. ஆனால் அவர் ஃப்ரெண்டு கதவை திறக்கவே மாட்டேன்றாரு. ஹீரோ காசு கேட்க தான் வராருன்னு சொல்லி கதவை திறக்க மாட்டேன்றாரு. வேற வழி இல்லாத ஹீரோ ரயில்வே ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் பையனுக்கு பேய் கதை, டைனோசர் கதைலாம் சொல்லி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அமைதிப்படுத்தி அவர் அங்கே இருக்க பப்ளிக் டாய்லெட்லேயே அவர் பையன் கூட படுத்துடுறாரு. ஆனால் ஒரு அப்பாவுக்கு தாங்க தெரியும் தான் பையனை இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளிட்டோமேன்ற வழியில் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே மனசு உடஞ்சிருக்காரு. அந்த சமயத்தில் வெளிலேருந்து ஒருத்தன் அந்த பாத்ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரலான்னு ட்ரை பண்ணுறான். இவரால் என்ன பண்ண முடியும், நொறுங்கி போயிடுறாரு. ஒரு காலால் அந்த கதவை இழுத்து பிடிச்சிக்கிறாரு. அவர் 2 கையாலையும் பையனோட காதை இருக்க முடிக்கிறாரு. ஏன்னா சத்தம் கேட்டு பையன் ஏஞ்சிடக்கூடாது, நம்மள யாராச்சும் அசிங்கமாக திட்டினா அது நம்ம பையன் முன்னாடி நமக்கு ரொம்ப அசிங்கமாயிடுமே அப்படின்னு அவர் அந்த
இடத்துல கூனி குறுகி அழுதுட்டு இருக்காரு. ஒரு அப்பாவுக்கு மட்டும்தாங்க தெரியும் இதோட வலி என்னன்னு. இப்படியே அன்னைக்கு நாள் கடந்து போகுது. மறுநாள் காலைல ஹீரோ ஆஃபீஸ் போயிட்டு வந்து அவர் பையனோட தங்கறதுக்கு இந்த ஊரில் எங்கேயாச்சும் இடம் கிடைக்குமான்னு ஒரு அனாதை இல்லமா இந்த மாதிரி இடத்துல போய் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு தெரிய வருது, இந்த அமெரிக்காவில் தங்கறதுக்கு வீடு இல்லாதவங்களுக்குலாம் ஒரு சர்ச்சில் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்குலாம் தங்கறதுக்கு இடம் தருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இவர் அந்த இடத்துக்கு வேகமாக போகிறாரு. பட் ஆனால் அங்கே பெரிய கியூ நிற்கிது. இவர் எப்படியோ அடிச்சு பிடிச்சி முன்னாடி வந்து அந்த 5 மணிக்குள்ளே உள்ளே போகலான்னு நினைக்கும் போது இவருக்கு முன்னாடி ஒருத்தவன் குறுக்கால வந்து பூந்துடுறான். அவனோட அந்த லைன் கட் ஆகிடுது. இதனால கோவமான ஹீரோ அங்கே சண்டை போடுறாரு. நான் தான் முதல்ல வந்தேன், அவன் குறுக்கால பூந்துட்டான் அப்படின்னு சொல்லி செம்ம சண்டை நடக்குது. அங்கே இருக்க சில பேர் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவன் குறுக்கால தான் பூந்தான்னு. அதனால ஹீரோவை உள்ள அலோவ் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நைட் ஹீரோக்கும் அவர் பையனுக்கும் தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்குது. அவர் உள்ளே போனதுமே தம் பையனை குளிக்க வைக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாமல் வெறும் சோப்பு போட்டு விட்டு அதை துண்டால தொடச்சி அவனை க்ளீன் பண்ணுறாரு. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ரூமில் இருக்க லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடுது. ஹீரோ அவரோட பையனை நல்லா தூங்க வச்சுட்டு வெளியில் போய் அந்த மிஷினை எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க லைட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. இதனால் கடுப்பான ஹீரோ அதை தட்டிலாம் பார்க்குறாரு. அது ஒர்க் ஆகலை. ஒரு லைட்டு வெளிச்சம் வெளியிலேருந்து அவர் ரூம்குள்ளே வந்து அடிக்குது. அந்த லைட்டு வெளிச்சத்தில் அவர் விடிய உட்காந்து அவர் இன்டர்ன்ஷிப் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்காரு. இப்படியே அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறாரு, வேலை செய்கிறாரு. மறுபடியும் அடிச்சு பிடிச்சி பஸ்ஸில் ஏறி கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்குள்ளே மறுபடியும் வராரு. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. டெய்லி ஆஃபீஸ் போகிறது, கஷ்டப்பட்டு ஓடி வந்து 5 மணிக்குள்ளே இடம் பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் நாட்கள் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் அவர் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் பையன் உங்களுக்கு எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் எனக்கு நாளைக்கு தான் எக்ஸாம், படிச்சிட்டிங்களா? நான் எல்லாத்தையுமே படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் எல்லாருக்கும் இன்டர்ன்ஷிப் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஒருத்தவன் மட்டும் சீக்கிரமாக முடிச்சுட்டு சார் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு பேப்பரை கொடுத்துட்டு அவன் பாட்டும் ஜாலியாக வெளில போயிடுறான். ரெண்டாவது நம்ம ஹீரோ தான் முடிச்சுட்டு பேப்பரை கொடுக்குறாரு. அதை வாங்குற அவரோட ட்ரெயினர் இவன் உண்மையிலுமே முடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி ஹீரோட பேப்பர் எடுத்து செக் பண்ணுறாரு. அப்போ லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும்போது முதல்ல முடிச்சவங்க கிட்ட ஹீரோ கேட்குறாரு, நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் நான் எல்லாத்துக்கும் பண்ணிட்டேன், எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ கடைசியாக அந்த எஸ்ஏ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் நான் அதையும் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவன் என்னது எஸ்ஏவா? ஆமா கடைசி பேஜ்ல ஒரு எஸ்ஏ இருக்கே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவன் பதறி அடிச்சுட்டு உள்ள ஓடுறான். அந்த ஆஃபீஸ்ல இருந்து வெளில வர ஹீரோ அந்த கம்பெனியோட ஓனரை பார்க்கறாரு. அவரு ஹே கிறிஸ், உன்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்கா? 500 ரூபாய் இருந்தா கொடுப்பா, இந்த டாக்ஸிக்கு கொடுக்கணும், என்கிட்ட பர்ஸ் இல்லை, நான் மேலே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. யோ அதெல்லாம் வேணாம், அதுக்கு டைம் இல்லை, உங்ககிட்ட 500 ரூபாய் இருந்தா கொடு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ பர்ஸை திறந்து பார்க்கறாரு. அவர்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்கு. அவர் அப்படியே தயங்குறாரு. அதுக்கு அந்த ஓனர் என்ன சொல்றாரு, ஐயோ நான் திருப்பி கொடுத்துருவேன்யா, இப்போதைக்கு அந்த 500 ரூபாயை கொடு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ அந்த 500 ரூபாயை கொடுத்ததுமே அவர் டாக்ஸி பே பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோ பஸ்ஸுக்கு போறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை. அதனால ஹீரோ லேட்டா அந்த சர்ச்சுக்கு போயிடுறாரு. அவர் லேட்டா போனதுனால அவருக்கு தங்கறதுக்கு அங்கே இடம் கிடைக்கல. அதனால அவர் பையனை கூப்பிட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரே ஒரு துண்டு பீஸா மட்டும் வாங்கி கொடுத்து அவனை சாப்பிட வைக்கிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்ல அவரை சுத்தி இருக்க எல்லாருமே நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ பசியில அவரோட பையனுக்கு மட்டும் ஒரு துண்டு பீஸா வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. எல்லா அப்பாவுக்கும் தெரியுங்க, அவங்க சாப்பிடாட்டியும் அந்த சாப்பாடை தன்னோட குழந்தைங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. அதுதான் நம்ம ஹீரோவும் பண்றாரு. இப்போ நைட்டு எங்கே போய் தங்குறதுன்னு தெரியாம அவர் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு விடிய ட்ரெயின்லேயே அப்பாவும் பையனும் சுற்றிட்டு இருக்காங்க. மறுநாள் ஏஞ்சதுமே ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம கையில் காசும் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை. அவருக்கு சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்ல, அவர் பையனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு கூட அவர்கிட்ட காசு இல்லை. ரொம்பவே மனசு உடைஞ்சு போன ஹீரோ கடைசியா ஒரு ஹெல்த் சென்டருக்கு போய் அவர் உடம்புல இருக்க ரத்தத்தை விற்கிறாரு. அதனால அவருக்கு 2000 ரூபாய் கிடைக்குது. அந்த 2000த்துல கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு அவர் அந்த மிஷினில் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ஸ்பேர் பார்ட்டை ஃபஸ்ட்டு வாங்குறாரு. அதை வாங்கிட்டு வந்து இந்த வாட்டி எப்படியோ கஷ்டப்பட்டு இவங்க சர்ச்சுக்குள்ளே வந்துடுறாங்க சீக்கிரமா. இவங்களுக்கு நைட்டு தூங்குறதுக்கு இடம் கிடைக்குது. அப்போ பையன் கேட்குறான், அப்பா அம்மா எப்போ வருவாங்கன்னு. இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. இப்போ என்னடா இந்த பிரச்சனை வேற, பையன் இப்போ அம்மாவை கேட்க ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு அவர் ரொம்ப நொறுங்கி போயிடுறாரு. அவனை சமாதானப்படுத்தி கொஞ்சம் தூங்க வச்சுட்டு அவர் அந்த மிஷினை உட்காந்து ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு வழியாக எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணிட்டு அந்த பட்டனை ஆன் பண்ணும்போது அவர் இதயமே நின்றுடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவர் யோசிச்சு ரொம்பவே பயந்து அந்த மிஷினை ஆன் பண்றாரு. ஒரு வழியா மிஷின் ஒர்க் ஆயிடுது. அழுவுறதா சிரிக்கிறதான்னு தெரியாம ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் அவருக்குள்ள. அவரோட பிரச்சனை கொஞ்சமாச்சும் தீந்துரும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவர் கண்ணிலே தெரியும். மறுநாள் அந்த மிஷினை கொண்டு போய் அவர் அந்த இதுக்கு முன்னாடி காட்டின அதே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டுறாரு. மிஷின் நல்லாவே ஒர்க் ஆகுது. அவர் இந்த மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக வித்துடுறாரு. அதுக்கு இவருக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து
ரூபாய். இந்த 25,000 ரூபாய் வச்சு அவரால் ஒரு மாதம் சாப்பாட்டு செலவையும் தங்குற செலவையும் பார்த்துக்க முடியும்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய நிம்மதியாக இருக்குது. அந்த 25,000 ரூபாயை கொண்டு போய் அவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஹோட்டலில் ரூம் எடுத்து வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக தூங்குறாங்க. மறுநாள் ஹீரோ வழக்கமாக ஆஃபீஸ் முடிச்சுட்டு அவர் வேகமாக சர்ச்சுக்கு தான் விடுவார். ஆனால் இந்த வாட்டி அவர் சர்ச்சுக்கு போல, அவர் பையனை கூட்டிட்டு பீச்சுக்கு போயிருக்காரு. ஹீரோ தொடர்ந்து நிறைய டீல்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படியே அவரோட இன்டர்ன்ஷிப்பில் கடைசி நாளும் வருது. அப்போ வாஷ்ரூமில் அவர் அவரோட மேனேஜரை மீட் பண்ணுறாரு. அவர் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை பற்றின ரூமர்ஸ் இந்த ஏரியா ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு, நீ தான் 31 டீலை க்ளோஸ் பண்ணியிருக்க அப்படின்னு உன்னை பற்றி எல்லாம் பெருமையாக பேசிட்டு இருக்காங்க கிறிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, தெரியல சார், அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. உனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அது எனக்கு தெரியல, ஆனால் நீ இங்கே ரொம்பவே நல்லா வேலை செஞ்சுருக்க, இங்கே இருக்குங்க எல்லாத்த விட ரொம்பவே சூப்பரான வேலை இங்கே செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு நர்வஸாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ, இல்லை எனக்கு எந்த நர்வஸ்னஸும் இல்லை அப்படின்றாரு. கடைசி நாள் பார்த்து வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு முகமே ஒரு மாதிரி வாடிடுது. ஏன்னா அவர் பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டோடய பேசலை. ஹீரோ வழக்கம் போல் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்காரு. திடீர்னு அவரோட ட்ரெயினர் ஹே கிறிஸ் இங்கே வா, உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு பதட்டத்தில் ஹீரோ மீட்டிங் ரூமுக்கு போகிறாரு. அந்த மீட்டிங் ரூம்குள்ளே போகிற ஹீரோ எல்லாருக்குமே ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியோட ஓனர்கிட்ட சொல்கிறாரு, சார் இன்னைக்கு என்னோட லாஸ்ட் டே, நான் இன்னைக்கு ரொம்பவே நல்ல ஷர்ட் தான் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நீ இன்னைக்கு ரொம்பவே நல்ல ஷர்ட் போட்டு வந்திருக்க, இதே மாதிரி இன்னொரு ஷர்ட்டை நாளைக்கும் போட்டுட்டு வா, ஏன்னா நாளைக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் டே இந்த கம்பெனியில் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோவோட கண்ணு ரெண்டும் கலங்கி அப்படியே அழுகுற நிலைமைக்கு போயிடுறாரு. நீ இங்கே வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டா நீ நாளைக்கே இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டாக் புரோக்கராக உன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. உன் கூட வேலை செய்யறதுக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்னு அவர் சொன்னதுமே ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம அவர் கண்ணு கலங்கி அப்படியே நிக்குது. அங்க இருக்க எல்லார்கிட்டையும் தேங்க்யூ சொல்லிட்டு ரொம்பவே வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அப்போ டக்குன்னு அவரோட ஓனர் கூப்பிட்டு, நான் இதை மறந்துட்டேன், இந்தா உன்னோட 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு அவர் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துல அவர் திக்குமுக்க ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கையில ஒரு பெண்ணு நோட்டு எதையுமே எடுக்க முடியல, அந்த அளவுக்கு அவர் சந்தோஷத்துல கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்குது. வேகமா அவர் அந்த பில்டிங்கை விட்டு வெளில போய் மக்களோட கூட்டத்துக்கு கூட்டமா நின்று அவரை கைத்தட்டி பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை, செலிப்ரேட் பண்றதுக்கு கூட யாரும் இல்லை. அவரே கைத்தட்டி உற்சாகப்படுத்திக்கிறாரு, அவரே சந்தோஷப்படுத்திக்கிறாரு. இத்தனை நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாதிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அங்கிருந்து ரொம்ப வேகமா ஓடி போய் தான் பையனை கட்டி பிடிச்சி நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்னு சொல்ற மாதிரி அவரோட சந்தோஷத்தை மொத்தமா அவங்கிட்ட தான் அவர் காட்டுறாரு. இந்த சீனை பார்க்கும்போது நாமளே பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நம்ம கண்களும் கலங்க ஆரம்பிக்கும். இது ஒரு உண்மை சம்பவங்க. உண்மையான கிறிஸ் கார்னர் 1987 அவர் வேலை செஞ்ச கம்பெனிலேருந்து வெளில புதுசா அவருக்குன்னு ஒரு ஸ்டாக் புரோக்கரேஜ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அது 2006 அவர் பெரிய டீலை க்ளோஸ் பண்ணி பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காரு. இப்போ ஹீரோ அவர் பையனை கூட்டிட்டு அவர் பையன் சொல்ற எல்லா கதையுமே காது கொடுத்து கேட்டுட்டு அதை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு, எந்த டென்ஷனும் இல்லாம. எல்லாருமே இந்த படம் ரொம்ப கனெக்டடா ஃபீல் பண்ண வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இது மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட உங்களை மீட் பண்றேன். Until it's signing off from நான் உங்கள் நண்பன் சுரேன்.